நாளைக்கு வந்து ஒரு காம்படிஷன் இருக்குது, அதனால் எர்த்து வரைய போகிறேன். வாங்க எப்படி வரையலான்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், ஆனால் குட்டியாக தான் தட்டு கிடச்சிச்சு. இப்படி ரவுண்டு போடணும், இதில் ரவுண்டு போடணும். பென்சில் வச்சு ரவுண்டு போட்டாச்சு. இப்போ தட்டு எடுக்கலாம். எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணுறது தாங்க பெரிய வேலை. கட் பண்ணல, இது கொஞ்சம் 1 minute ஆகும் நினைக்கிறேன். பாருங்க, நல்லா வரைஞ்சாச்சு. ரவுண்டாக வரைஞ்சிட்டேன். இப்போ கலர் தான் பண்ணலாம். அதுக்கு ஸ்கெட்சஸ் வேணும். அதுக்கு முக்கியமானது பிளாக் கலர் அவுட்லைன் பண்ணலாம். எவ்வளோ வேஸ்டேஜ் பாருங்கள், ஃபுல் வேஸ்டேஜ். இப்போ கலர் பண்ணலாம் வாங்க. ரவுண்டு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது சுருண்டு வேறு போயிடுது. அதனால் இந்த சென்ட் பாக்ஸ் என்ன பண்ணணும், இப்படி வச்சுக்கலாம். அப்போ வச்சு அப்படியே கலர் பண்ணலாம். ஒரு வழியாக அவுட்லைன் முடிச்சாச்சு. இப்போ உள்ளதாங்க கலரிங் பண்ணலாம். இப்போ நான் ஆயில் பேஸ்ட் எடுத்திருக்கேன். கலர் இது வந்து உள்டாவாக உருட்டி ஸ்ட்ரைட் ஆக்கிட்டேன். இப்போ கலர் பண்ணலாம். ஓப்பன் பண்ணலாமா? பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்க பாருங்கள். இப்போ வந்து இதில் லைட் ப்ளூ வேணும். லைட் ப்ளூ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை இப்போ இதில் வந்து லைட்டாக கலர் பண்ணலாம். எனக்கு தெரியாது இந்த ப்ளூ அடிக்கவா இந்த ப்ளூ அடிக்கவா. எனக்கு இது ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது வேணாம், இது சூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே அடிக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் டைம் தாங்க வேஸ்ட் ஆகும். அதுக்கு இந்த மாதிரி வேஸ்டேஜ் இருக்குல்ல, அது கொஞ்சமாக கட் பண்ணணும். இந்த மாதிரி குட்டியாக எடுத்துக்கணும். கலர் அடித்து இங்கே பாருங்கள், முன்னாடி எப்படி காமிச்சேன் பாருங்க, எவ்வளோ குட்டியாயிடுச்சு. இப்போ பேப்பர் தான் இங்கே பிக்கணும். இந்த மாதிரி இப்போ மறுபடியும் கலர் பண்ணணும். ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்து ஸ்கெட்சில் கலர் பண்ணணும். ப்ளூ கலரில் கேமராவில் பார்த்தா ஃபுல்லாக நம்ம தான் தெரியும், முன்னாடி பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் கேப்ஸ் இருக்குது. பார்ட் 2ல பார்க்கலாம். பாய்.